வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி புயலாக மாற வாய்ப்பு. 29ஆம் தேதி வலுவிழந்து மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புதுவை சென்னை இடையே 30ஆம் தேதி கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக இருப்பதையொட்டி தென் மற்றும் டெல்டா மாவட்ட துறைமுகங்களில் அலர்ட் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலுக்குள் சென்ற மீனவர்கள் கரை திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நவம்பர் 28, 30 வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 100 ஆண்டு காயங்களும் வலிகளும் இன்று குணமடைந்தன. அயோத்தி ராமர் கோவிலில் கொடியேற்றி வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை ஒப்படைக்காவிட்டால் ஓட்டுரிமை பறிபோகும். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை. மாற்றுத்திறனாளி வீராங்கனை ஷீதல் தேவி தென்கொரியாவில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்று பெருமை பெற்றுள்ளார். டாக்காவில் நடைபெற்ற மகளிர் கபடி உலக கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி அபாரமாக விளையாடி சீனா அணியினை வீழ்த்தி வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி உலக கபடி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு சமூக நலத்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு சமூக நலத்துறை இயக்குநர் ராகினியை சந்தித்து தொகுதிக்கு உட்பட்ட தகுதி உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையின் போது சமூக நலத்துறை அதிகாரிகளும் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடன் இருந்தனர். சொல்லி கூட்டணி குறித்து டிசம்பர் 30ஆம் தேதி பொதுக்குழுவில் அறிவிக்கப்படும். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேட்டி. ஆதரவாளர்களுடன் 27ஆம் தேதி தாவேகாவில் இணைகிறார் செங்கோட்டையன். தமிழக அரசியலில் புதிய திருப்பம். புதுச்சேரியில் 3 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைபட்டதால் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.